ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ வந்து வந் நேற்று வரைஞ்ச ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார் ரீப்ளே பட்டன் வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து 9:15. ஸோ நான் இன்றைக்கி வந்து காலையில் எந்திச்சதே வந்து ரொம்ப லேட்டாக தான் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி வந்து நான் இந்த ட்ரேடை மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து நம்ம வரைஞ்ச அந்த ட்ரெண்டில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு. ப்ளஸ் ஒன் மோர் இது பார்த்திங்கன்னா அந்த கேமராவில் H3லேயும் பார்த்திங்கன்னா நல்ல ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து வந்து நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோ இதை வந்து நம்ம பார்த்தோம்னால உங்களுக்கே தெரியும். ஸோ இது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி, இந்த ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நிஃப்டி. ஸோ இந்த 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 டெல்டா மேக்ஸ் டெல்டா இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 22.65K பையர்ஸ் வந்திருக்காங்க இனிஷியலி. பட் லாஸ்ட்டாக அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா வந்து செல்லர்ஸ் தான் அதிகமாக வந்திருக்காங்க. ஏன்னா 22.65K பையர்ஸ் இருந்ததை வந்து பாதிக்கும் பாதியாக வந்து நல்லா வந்து செல்லர்ஸ் வந்து நல்லா இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 36K பையர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே போனால் தான் பையர்ஸ் வந்து சஸ்டெயின் பண்ணால் தான் வந்து நம்ம வந்து கால் ஆப்ஷனே போகணும். ஸோ இதுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா க்ளோஸே வச்சுருக்காங்க. ஸோ அப்போனா நம்ம இந்த செகண்ட் கேண்டிலே நம்ம வந்து புட் ஆப்ஷன் போயிருந்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம போயிருந்தோம். இப்போ அதே கேஸில் வந்து நம்ம வந்து நிஃப்டியில் பார்க்குறோம். ஸோ நிஃப்டியில் 9:15 பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் செகண்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 69.95K பையர்ஸ் இருக்காங்க, 57. ஸோ இது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து 130K பையர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ வந்து செல்லர்ஸ் பார்த்திங்கன்னா 59K தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்ஸாக வந்து இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி வச்சு இது பண்ணோம்னா, ஸோ அதர்வைஸ் வந்து 130Kக்கு மேலே வந்து கேண்டில் போனாலே வந்து ஒரு நல்ல வந்து பையர்ஸ் வந்து சஸ்டெயின் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். பட் ஆனால் இங்கே நடந்ததே வேறு. ஸோ இங்கே வந்து டெல்டா பாசிட்டிவ் ப்ளஸ் மேக்ஸ் டெல்டாவாக இருந்தாலுமே இங்கே வந்து நடந்த க்ளோசிங் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா அது ரிஃப்ளெக்டே ஆகலை. அதை பையர்ஸ் வந்து சஸ்டெயின் பண்ணுற மாதிரியே ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ அதனால் இங்கேயும் பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. இது பேங்க் நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம புட் ஆப்ஷன் போயிருந்துருக்கணும். ஸோ புட் ஆப்ஷன் வந்து நம்ம போயிருந்தோம்னா வந்து இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லாவே வந்து தெரியும். ஸோ இப்போ நான் வந்து இந்த இதை வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து 9.4 இந்த இடத்த வச்சு பார்த்திங்கன்னா 34,790. ஸோ இந்த சப்போர்ட் இது வச்சாலே 628 வந்து வருது. ஸோ கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து இங்கே வருது. இந்த ஒரு நல்ல மூவ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ நான் இந்த மூவை மிஸ் பண்ணணும்னு தெரிஞ்சோன்னே நான் வந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும்ன்ட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக்லைன் பிரேக் ஆனும்போது வந்து என்டர் ஆகலான்ட்டு வந்து நான் வந்து இருந்தேன். ஸோ இன்றைக்கி அதுதான் நான் இன்றைக்கி பண்ண இது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து நல்லா தெரியும். ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரியே வந்து இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன், இந்த நெக்லைன் பிரேக் ஆகும்போது அதோடய டார்கெட் இங்கே வரைக்கும் போகும். ஏன்னா இங்கே வந்து 200 MA இருக்குது, அட்லீஸ்ட் இது வரைக்கும் போகும் அப்படின்ட்டு வந்து நான் வந்து நினச்சிருந்தேன். ஸோ அப்படி நினச்சி தான் வந்து ஏன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் படியும் பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்டர்ஃபால் மாடல் அந்த ஸ்ட்ராட்டஜியும் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த நெக்லைன் பிரேக் ஆகும்போது வந்து அதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக
அதை வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் லைன் இது மாதிரி வந்து வச்சு நான் இது பண்ணேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதோட இது பிரேக் ஆகும்போதே வந்து நான் பார்த்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ அதே மாதிரியே வந்து இங்கே வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ 1.5க்கு வந்து நம்ம போயிடலாம். ஸோ 1.5க்கு வந்து இதுதான் 1.5. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பையிங் இம்பேலன்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இந்த இடம் தான் வந்து அதிகமாக இருக்கிற இடம். ஸோ பார்த்திங்கன்னா 6.1K வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு மேலே தான் க்ளோஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா வந்து அந்த பையர்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகிறாங்கன்ட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு கீழே வந்து போச்சுன்னா எக்ஸிட் ஆகலான்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்கடுத்து ஒரு 4வது கேண்டில்லே வந்து இந்த இடத்துல என்னோடய ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு இந்த 130க்கு உண்டான அந்த கேண்டிலில். ஸோ அந்த இதிலே வந்து நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ண இன்னொரு தப்பு என்னென்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் பார்த்தேன். ஸோ இப்போ இந்த இது பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட்டு வந்து போகும்போது வந்து ட்ரேடு இது பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு. ஸோ இங்கே நல்ல இதாக வந்து நான் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா அதை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா மேலே போயிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு இடத்துல நினச்சிருந்தேன் அந்த இடத்துலேருந்து மேலே போகணும். பட் ஆனால் அவன் அதுக்கு முன்னாடி வந்து கீழே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 200 MA கிட்டே வந்து நின்றுருக்கான். இந்த இடத்துல போகணும்னு நினச்சதை கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து அவன் வந்து போயிருந்திருக்கான். ஸோ இந்த சப்போர்ட் எடுக்கிற நேரத்தில் வந்து இங்கே கால் சைடும் ஒரு மினிமம் லாஸு, அப்புறம் வந்து இந்த புட் சைடும் மினிமம் லாஸு. ஸோ இன்றைக்கி வந்து 600 rupees லாஸு இன்றைக்கி. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் பண்ண தப்பு. ஸோ ஒருவேளை நான் வந்து இங்கே இந்த சப்போர்ட் இப்போ நான் வந்து இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரில் வந்து அந்த நெக்லைன் பிரேக் ஆனோன்னே வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும்னு வந்து நம்ம எடுத்திருந்தாலுமே ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் வச்சு இது பண்ணியிருந்தேன்னா நான் கண்டிப்பாக இன்றைக்கி ப்ராஃபிட்டபிளாக தான் வந்து நான் வந்து இருந்திருப்பேன். பட் ஆனால் இங்கேருந்து இது வந்து இங்கேருந்து வந்து பிரேக் ஆகாதுன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. இங்கேருந்து இது பிரேக் ஆச்சுன்னா வந்து லாஸ் பார்த்திங்கன்னா ஹியூஜாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இம்பேலன்ஸ் வச்சு அந்த இடத்துல வந்து நம்ம லாஸை வந்து இது பண்ணுறது நல்லது. இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரேட்லலாம் இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலோட ஹையை கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக்கே பண்ணல. ஏன்னா அந்தளவுக்கு செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா சைடு இன்றைக்கி. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு யூ ஷேப் மாதிரி வந்து இருக்குது, ஒரு கப் மாதிரி வந்து இருக்குது. ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டெல்லாம் மல்டிபிள் டைம்ஸ் வந்து டச் ஆகிட்டு போகும். ஸோ அதனால் வந்து நான் இன்னொரு இது என்னென்னா, நான் பொதுவாக வந்து 2 days ஃபார்ம் ஆன ட்ரெண்ட் லைனை வச்சு தான் வந்து நான் ட்ரேட் எடுப்பேன். இன்ட்ராடேயில் மட்டும் ஃபார்ம் ஆகிற அந்த ட்ரெண்ட் லைனை வச்சு வந்து நான் வந்து எடுக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்காது. ஏன்னா அது வந்து ஃபார்ம் ஆனது சிங்கிள் டேவோடதை வச்சு தான். ஸோ மல்டிபிள் டேஸ் 2 days 3 daysக்கு ஃபார்ம் ஆனதை வச்சு நம்ம எடுத்துருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த லைனே வந்து பார்த்திங்கன்னா 2 days ஃபார்ம் ஆனது. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா நேற்று, அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 days ட்ரெண்ட் லைன் இது. ஸோ 3ஆம் நாள் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுத்துருக்கோம். இந்த ஒரு ட்ரேடு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க வேண்டியது. அதுவும் நான் வந்து லேட்டாக இருந்துச்சுனால என்னால் அந்த ட்ரேடையும் வந்து இது பண்ண முடியல. அந்த ட்ரேடை மிஸ் பண்ணிட்டோங்கிற இதில் அடுத்து எப்படா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அடுத்து எப்போ ட்ரெண்ட் லைன் வந்து பார்ப்போன்ட்டே பார்த்து வந்து இந்த ஒரு மைனர் லாஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இந்த இன்ட்ராடேயில் வந்து இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெரிய இதாக இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜி என்ன தான் வச்சுருந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளோட மைண்டு வந்து
எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோங்கிற இதுதான் வந்து மேட்ரு. ஸோ ஸோ அதுதான் இது. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இருந்திருக்கு. பட் ஆனால் நான் அந்த அந்த லாஸில் இருக்கும்போது நமக்கு போதும்ன்ட்டு அப்படின்ட்டு நானே வந்து என்னை வந்து லிமிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து டிசிப்ளின் ட்ரேடராக இருக்கணுன்ட்டு வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் நான் இது வந்து மேபி மண்டே, ஸோ நாளைக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசல்ட் இருக்குது. அதோட இது வந்து கண்டிப்பாக ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் மண்டே பேங்க் நிஃப்டி வந்து எப்படி இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ மண்டே வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இது பண்ண போகுதா, இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிஜெக்ட் ஆக போகுதா, இல்லாட்டி ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே போச்சுன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து 200 MA வந்து தாண்டிடுச்சுன்னா 200 MA சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து போகிறதுக்காண்டி வந்து வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கேமரேல இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கோட இது. ஸோ அதோட இதுவும் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஏன்னா இது பார்த்திங்கன்னா வீக்லி இது அதெல்லாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல இருந்து வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் ஹியூஜ் கேப் அப்போது இதாச்சுன்னா இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் வர்றதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ மண்டே எப்படி வந்து இதாக போகணுன்னு வந்து நம்ம பார்த்துட்டு அடுத்து இதுக்கு மேலே போயிட்டு இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு சஸ்டெயின் பண்ணான்னா வந்து பேங்க் நிஃப்டி வந்து நல்லா வந்து மேலே போகிறதுக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா வந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இதில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் செல்லிங்கோட தான் வந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட இது வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா பிரேக் ஆகலை. ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ இது பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுக்கடுத்து இதை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து செல்லிங் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டு பிரேக் ஆகுதான்ட்டு வந்து நம்ம பார்க்கணும். மெயினாக இந்த ட்ரெண்டு வந்து பிரேக் ஆச்சுன்னா அதுக்கடுத்து வந்து ஒரு நல்ல இது இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்னோடய இன்டர்பிரிட்டேஷன் என்னங்கிறத சொல்கிறேன். ப்ளஸ் வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் வந்து வீக்லி பிரேக் அவுட்லாம் நல்லா நடந்த மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கு அதை பற்றி என்னன்ட்டு வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்னோடய இதிலலாம் பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் வந்து நான் கொஞ்சம் வந்து இந்த லாஸ் ஆனதாக இது வந்து போகிறேன். ஸோ என்னோடய இந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி வைஸ் எனக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இந்த எமோஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டா வந்து நான் வந்து நல்லா ஷைன் பண்ண முடியும்ன்ட்டு வந்து நினைக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இன்ட்ராடேல வந்து எமோஷன்ஸ்லாம் இல்லாமல் ட்ரேட் பண்ணணுன்ட்டு. ஸோ தேங்க்யூ மக்களே.